உலகத்திலே நாம தான் காட்டு மிராண்டிகள். நல்லா கவனிக்கு, உலகத்தில் 500 கோடி மக்கள் 450 கோடி மக்கள் உள்ள உலகம்னா அதில நாம தான் காட்டு மிராண்டிகள், கீழ் மக்கள், ஈன ஜாதி மக்கள். சாஸ்திரப்படி கடவுள் கட்டளைப்படி ஏறக்குறைய அனுபவப்படி அப்படி ஆக்கிட்டாங்க. எவன் சிந்திச்சா குப்பை குப்பை வண்டியில் இருக்குங்க, குப்பை போடுங்கம்மா குப்பை. பையா வெயில் புகுத்த பையா. ஏய் வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு போலாம்டா, வேலை இருக்கு. பையா குப்பை போடுங்கம்மா. ஷேக் பாய், ஷேக் பாய், ஷேக் பாய். வாங்க சுரேசனே, வந்துட்டீங்களா? போயிடலாமா? ஒரு 2 நிமிஷம் இருந்துங்க, குப்பை வண்டி வந்துருச்சு, குப்பையை கொட்டிட்டு கொண்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வாங்க பாய், முதல் இடத்த காட்டுங்க பாய், வேற நிறைய வேலை இருக்கு பாய். 2 நிமிஷம் தானே, குப்பையை போட்டு எடுத்து வந்துடுறேன். டேய் தம்பி, அந்த வீட்டில் போய் குப்பை வாங்கிட்டு வா. பையா ठीक है பாய். என்ன பாய், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பாய். ஏன் பாய் இப்படி? சாரி சாப், தெரியாம முடிச்சு சாப். ஏய் என் ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஏன் மேல வந்து விட யா சாப், மாப் கரா சாப். ஏய் இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இந்த ஏரியாக்குள்ளேயே நிமினி வரக்கூடாது, குப்பையை வாங்கிட்டு ஓடியே போயிரு. ஓகே சாப், ஓகே சாப். ஆனால் என்ன வரேன், எங்கே வெளியே சவுண்ட் வந்துச்சு, என்னாச்சு? என்ன சாப், சீக்கிரம் போடுவோம் சாப். குப்பை வாங்கிட்டு போகிறோம் சாப். சரி போகலாண்ணே, வாங்கண்ணே. என்ன சாப், மனுஷனால கூட மதிக்க மாட்டேங்கிறாவோ. விட்றா, நம்மளே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நம்ம போய் கேட்டோம்னா நம்மளே அடிப்பாங்க. அண்ணே போகலாமாண்ணே? சீக்கிரம் போப்பா முத. சரிண்ணே, நம்ம பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு, என்னண்ணே ஆச்சு? அடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, போப்பா முத இடத்த காட்டுப்பா, போப்பா. சரிண்ணே. சுரேசன் இறங்குங்க, இதான் இடம்.
ஓகே 2400 ஸ்கொயர் ஃபீட் வருது. என்னண்ணே முடிச்சுக்கலாமா? சரிங்க பாய், இடம் நல்லா தான் இருக்கு. சரி ஓகே, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிடலாம்ல, முடிச்சிடலாம்ல. முடிச்சிடலாம் பாய். சரி டைம் ஆயிடுச்சு, 1 மணிக்கு தொழுதுருவோம், அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறேன். சரிங்க பாய். சரி வாங்க போகலாம். சரிங்கண்ணே. வாங்க ஒரு 5 நிமிஷம் நான் தொழுதுட்டு நம்ம சீக்கிரமாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிடலாம். பாய் நீங்கள் தொழுவிட்டு வாங்க, நான் இங்கே வெளியே நிற்கிறேன் ஓரமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்களும் பிரதேசத்தில் வரலாம். வாங்க. பரவாயில்ல பாய், நீங்கள் தொழில் வாங்கண்ணே, வாங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? யாருக்கும் பிரச்சனைங்கண்ணே, உள்ளே வாங்கண்ணே. சரிங்க பாய். பாவா ரொம்ப ஒண்ணுங்க பாவா, காலையில இருந்து சாப்பிடல பாவா, ஜசாக்கெல்லாம் பாவா. அண்ணா நீங்கள் அங்கே உட்காந்துக்கோங்க, நான் தொழுதுட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிருந்தேன். சரிங்க பாய். இவங்க எங்க இதுக்குள்ள வரானுங்க? நம்ம தெருவில் குப்பை பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஓ இவங்களும் முஸ்லீமோ? ஓ வக்துக்கு டைம் ஆயிடுச்சா? சரி ஜமாத்தோட போய் தொழுதுருவோம் நம்ம. யா அல்லாஹ். பிச்சைக்காரெல்லாம் உள்ள வரான். பாய் டைம் ஆயிடுச்சு பாய், உங்களை இமாம் வரல, யாரும் தொழுவீங்களா? இமாம் வரலையா பாய்? பாய் நீங்கள் தொலை வச்சுருங்க. சரி பாய். அல்லாஹு அக்பர், அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், யா லஸ்ஸலாத் அய்யானல் ஃபலாஹ், கத் காவத்தி ஸலாத், கத் காவத்தி ஸலாத். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். ரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். நான் சொல்லிசனே போகலாமா? போகலாம் பாய். போகலாம் வாங்கண்ணே. பாய் சொல்லுங்கண்ணே. ஏய் நான் ஒன்று கேட்குறேன் பாய், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு குப்பாடுறவங்க தொழு வைக்கிறாரு பாய். பாய் பிச்சை எடுக்கிறவங்க உங்களோட ஒட்டி நின்று கொழுவுறாரு பாய். இதை என்னால் நம்பவே முடியல பாய். அதாவது நம்ம சொன்னேன், இஸ்லாமுடைய பார்வையில் அனைவருமே சமம் தானே. நம்முடைய கண்களுக்கு தான் அவங்க வந்து குப்பாடுறவங்களாகவும் நம்முடைய கண்களுக்கு பிச்சைக்காரங்களாகவும் தெரிவாங்க. ஆனால் இறைவனுடைய பார்வையில் அனைவருமே சமம் தான். இஸ்லாத்தை பொறுத்தவரை பாகுபாடே கிடையாதுண்ணே, எல்லாருமே சமம் தான். பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசனாக இருந்தாலும் சரி, 2 பேருமே சேர்ந்து தான் பள்ளியாசல தொழுதாகணும். நாட்டுடைய அரசர் வராங்க, 5 நிமிஷம் பள்ளியாசல தொழுகையை வந்து தள்ளி வைப்பானா? தள்ளி வைக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தான தொழுவை கண்டிப்பாக அந்த நேரத்தில் நிறைவேற்றப்படும். யாராக இருந்தாலும் தன்னுடைய தோளோடு தோல் சேர்த்து காலோடு கால் சேர்த்து தான் தொழுகையில் நிற்பாங்க. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கருப்பரை விட வெள்ளையர் சிறந்தவர் இல்லை, வெள்ளையரை விட கருப்பர் சிறந்தவர் இல்லை, அரபியை விட அரபி அல்லாதவர் சிறந்தவர் இல்லை, அரபி அல்லாதவரை விட அரபி சிறந்தவர் இல்லை. உங்களில் யாருமா சிறந்தவங்க? யார் இறைவனுக்கு அதிகமாக அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். பணக்காரனை விட ஏழை சிறந்தவங்க கிடையாது, ஏழையோட பணக்காரன் சிறந்தவங்க கிடையாது. யாருவா இறைவனிடத்தில் சிறந்தவங்க? இறைவனுக்கு யார் அஞ்சுகின்றார்களோ அவர்கள் தான் சிறந்தவங்க. நம்மளுக்கு தெரியாது, இங்கே பிச்சை எடுத்துட்டு இருந்தார்ல, இவர் என்னை விட இறைவனோட பார்வையில் சிறந்தவனாக இருக்கலாம். உலகத்தில் வேணா நான் அவரோட வந்து செல்வந்தனாக இருக்கலாம், மறுமையில் அவர் என்னை விட செல்வந்தனாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. யாராக இருந்தாலும் இஸ்லாம் புரட்சி ஏற போடாது, அனைவருக்குமே சம உரிமை தான் இஸ்லாம். உலகத்திலே நாம தான் காட்டு மிராண்டிகள். நல்லா கவனி, உலகத்தில் 500 கோடி மக்கள் 450 கோடி மக்கள் உள்ள உலகம்னா அதில நாம தான் காட்டு மிராண்டிகள், கீழ் மக்கள், ஈன ஜாதி மக்கள். சாஸ்திரப்படி, கடவுள் கட்டளைப்படி, ஏறக்குறைய அனுபவப்படி அப்படி ஆக்கிட்டானே. எவன் சிந்திச்சா